Welcome back to UPSC Vinoth of PYQ discussion session. So EPFO 2025 3011 நடந்த exam ஓட GS part தான் நம்ம discuss பண்ண போறோம். So first question is the rebellion that broke out at the interval against British authorities in hilly regions of Visakhapatnam, popularly known as Gudem area, were due to which of the following reason? ஸோ விசாகப்பட்டினம்ல நடந்த ரெபல்லியனுக்கு என்ன ரீசன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஃபியூடல் அஃபினிட்டிஸ் ஆஃப் முத்துதார்ஸ் வித் பூபதி ஃபேமிலி ஆஃப் கோல்கொண்டா ஜமீன்தார்ஸ். ஸோ கொஷின் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடல் அஃபினிட்டிஸ் ஆஃப் முத்துதார்ஸ் வித் பூபதி ஃபேமிலி. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஸோ பிளேசிங் எக்ஸாமின்தார்ஸ் ஃபேமிலி ஆஃப் சீட் ஆஃப் கோல்கொண்டா. ஸோ இட் இஸ் நாட் தி டிரெக்ட் காஸ் ஆஃப், அதாவது எக்ஸாமின்தார் ஃபேமிலியை கோல்கொண்டாவில் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணதுனால இந்த குதேம் ஏரியாவில் ரிவோல்ட் நடந்துச்சான கிடையாது, ரிவோல்ட் நடக்கலை. தட் இஸ் நாட் தி டைரக்ட் ரீசன் ஃபார் தி ரிவோல்ட். பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் ரெஃப்யூசல் டு கிராண்ட் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபார் பூபதி ஃபேமிலி. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் வந்து என்ன பண்ணல அப்படின்னா, தே ஆர் நாட் ரெடி டு கிராண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபார் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 3 சொல்லுது. ஸோ ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் 3 எப்பயுமே வந்து கோ வித் த லாஜிக். மேக்ஸிமம் ரிவோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் கிராண்ட் கொடுக்காதனால நிறைய இடத்துல நடந்திருக்கு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்டு அப்படின்னாலே ஸ்டேட்மெண்ட் 1 and 2 தப்பாயிடுச்சு. பிளேசிங் எக்ஸாமின்தார்ஸ் ஃபேமிலி ஆன் சீட் ஆஃப் கோல்கொண்டா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து இதனால் அந்த ரிபல்லியன் நடந்துச்சா அப்படின்னா நோ. ஸோ திஸ் இஸ் நாட் தி ரீசன் ஃபார் த ரிபல்லியன் இன் Gudem area. The feudal affinities of Muthudars with Bhupati family of Golconda Zamindari. ஸோ இந்த முத்துதாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோக்கல் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் கவர்னன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பீப்புள், அந்த ஹெட்டை தான் நம்ம வந்து முத்துதார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்படி பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த ஏரியாவில் குதேம் ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் ஹெட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா முத்துதார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய பூபதி ஃபேமிலியோட அலைன்ஸ் வந்து அவங்களோட சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக செயல்பட ஆரம்பித்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் த ரிவோல்ட். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1 and 3. செகண்ட் கொஷின். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் for order, means consider which of the following chronological order of above stating with earliest. So first of all movements அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆல்சோ இவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரோனாலஜி. ஸோ குரோனாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸோ ஆன்சர் வந்து எந்தெந்த இயர் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ டெக்கான் ரிவோல்ட் வந்து 1875, சந்தால் ரிபல்லியன் வந்து 1855, ஸோ கேர்வார் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1868, ராம்பா ரிபல்லியன் 1922. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோனாலஜி படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1868 கேர்வார் மூவ்மெண்ட். ஸோ கேர்வார் மூவ்மெண்ட் 1868 எந்த ஏரியாவில் நடந்துச்சு அப்படின்னா சந்தால் ரீஜியன். ஸோ சந்தால் ரீஜியன் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்வார் மூவ்மெண்ட் வந்து நடந்துச்சு. ஓகே. ஸோ அப்போது 1868 1855 சந்தால் ரிபல்லியன். ஸோ ஃபஸ்ட்டு கம்ஸ் சந்தால் ரிபல்லியன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்தால் ரிபல்லியன் 1855 to 56. ஸோ ஆப்ஷன் 2 எங்கே இருக்குது, ஈஸியாக ஆன்சர் வந்துருச்சு. ஸோ கேர்வார் மூவ்மெண்ட் வந்து 1868. ஃபர்ஸ்ட் வந்து சந்தால் ரிபல்லியன், அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ரிபல்லியன். ஸோ ட்ரைபல் ரிபல்லியன் அகெயின்ஸ்ட் சந்தால் ரீஜனில் இருக்கக்கூடிய ஜமீன்தார் சிஸ்டம், அதாவது ஜமீன்தார் சிஸ்டத்துக்கு அகெயின்ஸ்டாக நடந்தது, சித்தோ அண்ட் கான்ஹோ. ஸோ இது சந்தால் ரிபல்லியன் யூபிஎஸ்சியில் நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கேர்வார் மூவ்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்தால் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டை தான் கேர்வார் மூவ்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ சந்தால் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டை தான் கேர்வார் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி இது ஃபியூச்சரில் திரும்பவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சந்தால் ட்ரைப்ஸோட ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டை தான் கேர்வார் மூவ்மெண்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து டெக்கான் ரிவோல்ட் 1875. ஸோ 1875 டெக்கான் ரிவோல்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்கான் ரீஜன் அகமது நகர் மகாராஷ்டிராவில் மணி லெண்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நடந்த ரிவோல்ட். மணி லெண்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நடந்த ரிவோல்ட் தான் டெக்கான் ரிவோல்ட். ரம்பா ரிபல்லியன் இஸ் அ ட்ரைபல் அப்ரைசல் அட் மெட்ராஸ் பிரசிடென்சி. தட் மீன்ஸ் இது வந்து ரம்பா ரிபல்லியன் வந்து அல்லூரி சீதா ராமராஜு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் RRR
மூவி வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரம்பா ரிபல்லியன். ஸோ ரம்பா ரிபல்லியன் இஸ் 1922. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தால் ரிபல்லியன் இஸ் 1855. ஸோ எப்படி சந்தால் ரிபல்லியன் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா 1857க்கு ஜஸ்ட் பிஃபோர் நடந்தது வந்து சந்தால் ரிபல்லியன். ஸோ டெக்கான் ரிவோல்ட் வந்து 1875 மீன்ஸ் அதாவது வந்து செகண்ட் வந்து கேர்வார் மூமெண்ட். கேர்வாருமே சந்தால் ரிபல்லியனுக்குள்ளே நடந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் தான் கேர்வார் மூமெண்ட். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான் ரிவோல்ட் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதாவது அகமது நகர், பூனா இந்த ரீஜன் மகாராஷ்டிராவில் மணி லெண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நடந்த ரிவோல்ட்டு. ஸோ அதுக்கு இந்த கேர்வார் மூமெண்ட்டோட ஹெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ரத் மாஞ்சி. ஸோ கேர்வார் மூமெண்ட்டோட ஹெட் வந்து பாகரத் மாஞ்சி. ஸோ சந்தால் ரிபல்லியன் தெரியும், சித்தோ அண்ட் கான்ஹோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரம்பா ரிபல்லியன் அல்லூரி சீதாராமராஜு. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும். ரம்பா ரிபல்லியன் 1922, அல்லூரி சீதாராமராஜு, இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் சி அகைன். ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட் ரொம்ப ஈஸியான கொஷின். ஆக்சுவலாக ரொம்ப ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1916 நடந்தது, ஆரம்பித்தது. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3லேருந்து போகலாம். ஆனி பெசன்ட் கன்ஃபரண்டட் ஹர் ஆக்டிவிட்டீஸ் டு பாம்பே பிரசிடென்சி. நல்லாவே தெரியும், ஷீ இஸ் கன்ஃபரண்டட் டு மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸோ அதாவது லோக்மானிய திலக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே பிரசிடென்சியும், ஆனி பெசன்ட் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 3 எலிமினேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 and 2 ஒன்லி வந்து வருது. ஸோ அப்போது கண்டிப்பாக நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கணும். 1 and 2 ஒன்லி அப்படின்னா 1917 2 ஹோம் ரூல் லீக் ஆஃப் லோக்மானிய திலக் அண்ட் ஆனி பெசன்ட் ஒர்க்ட் இன் கோஆப்ரேஷன் வித் ஈச் அதர். எஸ். ஸோ ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லி ஒரு லீக் ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் வந்து லோக்மானிய திலக்கும் ஆனி பெசன்ட்டும் சேர்ந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனது. The advocate of home rule movement believed in constitutional method and were opposed to violence and revolutionary action. So அதாவது கான்ஸ்டிடியூஷனல் மெத்தடை மதிச்சு தான் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்ட். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 and 2 ஒன்லி. ஸோ இதை அப்படியே ஸ்வாப் பண்ணியிருப்பாங்க. ஆனி பெசன்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி, திலக் வந்து பாம்பே பிரசிடென்சி. Next question. So which of the following is regarded as the freedom struggle from 1920 to 1935? So time period. So first of all 1920 to 1935 என்ன மூவ்மெண்ட் பெருசா 1920க்கு அப்புறம் என்ன மூவ்மெண்ட் நடந்தது? NCM. So in Bihar and Bengal, non-cooperation movement owed its effectiveness to participation of peasants. So Bihar and Bengalல peasants participate பண்ணுறதுக்கு NCM யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இது வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான், கண்டிப்பாக வந்து கரெக்ட். In Bihar, they were organized against the planters under the banner of Kisan Sabha. இங்க பாருங்க, யாருக்கு அகேன்ஸ்டா? In Bihar, they were organized against the planters. ஸோ பிளான்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எந்த நேமில் அப்படின்னா கிசான் சபா அப்படிங்கிற நேமில். அப்போ கிசான் சபா அப்படிங்கிறது நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டோட அவுட்புட். ஸோ பீகாரில் NCMோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கிசான் சபா. ஸோ இன் மிந்துப்பூர் இன் பெங்கால் மஹஸ்யா பீசன்ஸ் ஸோ பெங்காலில் மிந்துப்பூரில் மஹஸ்யா பீசன்ஸ் ரேலிட் அகெயின்ஸ்ட் த டாக்ஸஸ் ஆஃப் தி யூனியன் போர்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பிரேந்திர சஸ்மால். ஸோ இப்போ பிரேந்திர சஸ்மால் எப்படி வந்து சித்வான் கான்ஹோ, கேர்வார் மூமெண்ட்டில் ரம்பா ரிபல்லியன்ல அல்லூரி சீதாராமராஜு, ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் பார்த்தோமோ, பாகிரத் மஞ்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேர்வார் மூமெண்ட் அதை பார்த்தோமோ இதே இடத்துல. அப்போது மிந்துப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா மஹஸ்யா பிசன்ஸ் வந்து பார்த்தோம்னா பிரேந்தர் சஸ்மால், மஹஸ்யா பிசன்ஸோட ஹெட் வந்து பிரேந்திர சஸ்மால். அப்போ இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பிரேந்திர சஸ்மால் இஸ் பிலாங் டு பெங்கால். ஸோ மஹஸ்யா பீசன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஹெட் தான். ஸோ இவங்க கண்டிப்பாக டாக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் எல்லாரும் போராட்டம் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3 எல்லாமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NCMலேருந்து 1935 வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எடுத்திருக்காங்க. பட் 3 பாயிண்ட்டுமே ரொம்ப ஷார்ட் டைமில் நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு NCM மூவ்மெண்ட் வந்து பீகார் அண்ட் பெங்காலில் நடந்தும் போது எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க பீசன்ஸ். பீகாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிசான் சபாவை ஆர்கனைஸ் பண்ணது யாருக்கு அகேன்ஸ்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா பிளான்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. பெங்காலில் வந்து மிந்துப்பூர் மஹஸ்யா பீசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேலி பண்ணியிருப்பாங்க பிரேந்திர சஸ்மாலுக்கு அவரோட அண்டரில். Next, which of the following is
statement about Bharada's Natya Shastra is correct. So first Bharadaவோட நாட்டிய சாஸ்திரா எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3ல இருந்து வரணும். It covers the ground it covers is less extensive than Aristotle's Poetics, its nearest ancient Greek counterpart. So ஆக்சுவலாக இது என்ன கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 போகணும். கரெக்டாக தப்பான்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் 2. இட் அனாலிசிஸ் ஆஃப் தியேட்ரிக்கல் ஸ்பெக்டக்கல்ஸ் அஸ் அமால்கமேஷன் ஆஃப் ஸ்பீச், ஓக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக். எஸ், அதாவது பரதமுனியோட நாட்டிய சாஸ்திராங்கிறது பரதநாட்டியத்தை பற்றி பேசுகிறது தான். பாவ ராக தாளம் நாட்டியத்தை, தட் மீன்ஸ் எல்லாமே மியூசிக், டான்ஸு, ஸ்பீச்சு எல்லாத்தையும் அமால்கமேட் பண்ணுறதை பற்றி இது பேசுகிறது தான் நாட்டிய சாஸ்திரா. இட் இஸ் டேட்டட் பை ஸ்காலர் பிட்வீன் 2nd century BCE to 2nd century CE. 2nd century BCE to 2nd century CE. அப்போ பரதமுனியோட நாட்டிய சாஸ்திரோட டைம் பீரியட் வந்து 2nd century BCE to 2nd century CE. ஸோ ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு. ஸோ த கிரவுண்ட் இட் கவர்ஸ், பரதமுனியோட நாட்டிய சாஸ்திரா வந்து மோர் எக்ஸ்டென்சிவ் தேன் அரிஸ்டாட்டிக் போய்டிக். ஸோ அரிஸ்டாட்டிக்கோட போய்டிக்ஸில் புக்கில் கவர் பண்ணுறதை விட மோர் எக்ஸ்டென்சிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீன்ஸ் ஆர்ட் ஃபார்மை பற்றி கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்? ஸோ 1 and 2 only. 1 and 2 only. ஸோ ஆன்சர் வந்து 1 and 2 only. ஸோ இப்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து திரும்ப ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். பரதாஸ் நாட்டிய சாஸ்திரா இட்ஸ் டேட்டட் பேக் டு 2nd century BCE to 2nd century CE. இது வந்து தியேட்ரிக்கல் ஸ்பெக்டக்கல், அமால்கமேஷன் ஆஃப் ஸ்பீச், வோக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், கெஷர், மைம் எல்லாத்தையுமே வந்து அமால்கமேட் பண்ணது தான் இந்த ஆர்ட் ஃபார்ம். ஸோ அரிஸ்டாட்டிலோட போயட்டிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லெஸ் எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, ஆன்சர் வந்து 1 and 2. நெக்ஸ்ட், ஹூ அமங் த ஃபாலோயிங் டிஸ்கவர் த ராக் ஆர்ட் ஆஃப் பிம்பேத்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பேத்காவோட ராக் ஆர்ட்டை நல்லா பாருங்கள், ராக் ஆர்ட்டை டிஸ்கவர் பண்ணது யார்? ஸோ விஎஸ் வக்கானர். ஸோ விஎஸ் வக்கானர் இது வந்து 1957 தான் இவர் வந்து டிஸ்கவரே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கணும், 1957 தான் இவர் வந்து டிஸ்கவரே பண்ணியிருக்காரு. ஸோ விஎஸ் வக்கானர் ஹூ டிஸ்கவர்டு பிம்பேத்கா. பிம்பேத்கா எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷில் இருக்குது. பிம்பேத்கா எதுக்கு ஃபேமஸ்? பேலியோலித்திக் மீசோலித்திக் பெயிண்டிங்க்கு ஃபேமஸ். யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குது விஎஸ் வத்வாக்கர். ஸோ கேவ் பெயிண்டிங், இது வந்து ஒரு கேவ் பெயிண்டிங், யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின், பட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த கொஷின். குரோனாலஜி கேட்டாலே கொஞ்சம் வந்து நமக்கு மீன்ஸ் எப்படி இது ஆன்சர் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா குரோனாலஜி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் குரோனாலஜி ஆர்டர் இந்த எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் பெயிண்டிங் ஸ்டார்டிங் வித் இட்ஸ் அர்லியஸ்ட். இந்தியன் பெயிண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பாருங்கள், மகாஜனகா ஜாத்தகா, அஜந்தா. மகாஜனகா ஜாத்தகாங்கிறது புத்திசம் ரிலேட்டடானது, அர்லி புத்திஸ்ட். பிம்பேத்கா ஆர்ட் இப்போ தான் பார்த்தோம், அர்லியஸ்ட்டு ராக் ஆர்ட் ஃபார்ம், ப்ரீ ஹிஸ்டாரிக் 10,000 BC, ராயல் போர்ட்ரேல் ஆஃப் சித்தன்னவாசல். புத்திசம்க்கு அப்புறம் தான் ஜெயினிசம் வந்திருக்கும். அப்போ ராயல் போர்ட்ரேல் ஆஃப் சித்தன்னவாசல். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆக்சுவலாக இருக்கிறதுலே டூ வந்து ஃபஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து போயிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. ஸோ அப்போது 2க்கு அப்புறம் 1 4. ஸோ பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து என்னது? இட்ஸ் சோழா பீரியட். ஸோ 11th century. ஸோ அப்போது இருக்கிறதுலே லாஸ்ட் வந்து 4. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பி. ஸோ இப்போ இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிம்பேத்கா. ஸோ பிம்பேத்கா வந்து 10,000 BC அந்த பீரியடில், இட் இஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாஜனகா ஜாத்தகா, அர்லி புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர், 2nd century BCE to 5th century CE. 2nd century BCE to 5th century CE. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, 1 second.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் போர்ட்ரேல் ஆஃப் சித்தன்னவாசல். சித்தன்னவாசல் அப்படிங்கிறது ஜெயின் கேவ். ஸோ ஜெயின் கேவ்ஸ், ஜெயின். ஸோ ஜெயின் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th century to 9th century CE. ஸோ ஹெவன்லி மியூசிஷியன் பிரகதீஸ்வரர் டெம்பிள் சோழா பெயிண்டிங் 11th century CE. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு தெரியும் பிரகதீஸ்வரர் டெம்பிள் இஸ் சோழா பெயிண்டிங். ஹெவன்லி மியூசிஷியன்ஸ். ஸோ அதுக்கடுத்து ராயல் போர்ட்டேஷன் வந்து சித்தன்னவாசல். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாஜனக ஜாத்தகா அஜந்தா. ஸோ புத்திசம்க்கு அப்புறம் தான் ஜெயினிசம். ஃபஸ்ட்டு ராக் கட்டு, அதுக்கப்புறம் புத்திசம்க்கு அப்புறம் தான் ஜெயினிசம், ஃபைனலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன்லி மியூசிஷியன்ஸ் பிரகதீஸ்வரர் டெம்பிள். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி. ஆன்சர் வந்து பி. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். விச் ஆர் த ஃபாலோவிங் டெம்பிள் இன் இந்தியா ரெஃபர்ட் அஸ் பிளாக் பக்கோடா? யூபிஎஸ்சியோட ஃபேவரட் ரிப்பீட்டட் ஏரியா சன் டெம்பிள் கொனார்க்கு. பூரி ஜெகநாத் டெம்பிளை ஒயிட் பக்கோடான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா 1676 இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்னு சொல்ல முடியாது, யூரோப்பியன்ஸ் வந்து இந்த கோயில் வந்து கடல்லேருந்து பார்க்கும்போது அந்த பக்கோடா ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால இதுக்கு வந்து இந்த பிளாக் பக்கோடா ஒயிட் பக்கோடான்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ பூரி ஜெகநாத் டெம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பக்கோடான்னு சொல்லுவாங்க. சன் டெம்பிள் கொனார்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து மகாயானா புத்திசம் ரொம்ப 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 முக்கியம். எவ்ரி இயர் புத்திசம் ஜெயினிசம்லேருந்து கொஷின் வரும். அப்போது ஃபீமேல் டைட்டி. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ரெஃபரன்ஸ் டு மகாயானா புத்திசம் இஸ் கரெக்ட். ஃபீமேல் டைட்டி ஆஃப் பெனவலண்ட் சேவியர் அண்ட் ப்ரொடெக்டர் ஹூ எம்படிஸ் புத்தாஸ் விர்ச்சு. ஸோ ஃபீமேல் டைட்டி தாரா. ஸோ ஆர் தி பெனவலண்ட் சேவியர்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஃபீமேல் டைட்டிஸை பற்றி புத்திசமில் என்ன ஒரு கொனோட்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தே ஆர் மதர் ஆஃப் ஆல் புத்தாஸ். ஸோ அதுதான் வந்து ஃபீமேல் டைட்டி ஆஃப் பெனவலண்ட் சேவியர் அண்ட் ப்ரொடெக்டர் ஹூ எம்படிஸ் புத்தாஸ் விர்ச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். In Paranjana Paramita text, knowledge is visualized in feminine form. So knowledge is visualized in feminine form as deity called Paranjana Paramita. So actually வந்து பார்த்தீங்க அப்படின்னா Paranjana Paramita அப்படிங்கிறது wisdom to attain nirvana. ஸோ இது வந்து நாலேஜை வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஃபெமினின் ஃபார்மில் வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க. அப்போ பரஞ்சன பரமிதா அப்படின்னா நாலேஜ் விச் இன் ஃபெமினின் ஃபார்ம். Paranjana Paramita is described as a source of omniscience of all Buddha. அதுதான் சொல்கிறோம், mother of all Buddha, omniscience of all Buddha and mother of all Buddhasன்னு சொல்கிறது இந்த பரஞ்சன பரமிதாஸ். ஸோ ஆக்சுவலாக 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா? ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இபிஎஃப்ஓட ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் இதோட முடிஞ்சது. தேங்க்யூ.